பாத்திரத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய நெருப்பு எந்த முறையில் பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய உணவுப் பொருளை வெப்பப்படுத்துது? கோடை காலங்களில் மாலை நேரத்தில் எதற்காக நம்ம கடற்கரை போகிறோம்? சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம் எந்த முறையில் பூமியை வந்து சேருது? போன்ற கேள்விகள் நமக்கு அடிக்கடி வரக்கூடிய சந்தேகம்தான். இதை தெரிஞ்சுக்கணும்னா வெப்பம் பரவக்கூடிய 3 முறைகள், வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீசல், இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வெப்ப கடத்தல்னா என்ன. ஒரு உலோக பொருளை ஒரு புறம் வெப்பப்படுத்தணும்னா அங்கே இருக்க மூலக்கூறுகள் அதிர்வுகள் மூலமாக அடுத்த மூலக்கூறுக்கு அந்த வெப்பத்தை கடத்துது. இதே முறையில் தான் நம்ம சமையல் பாத்திரங்கள் உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கிறதுனால வெப்பத்தை வாங்கி ஒரு புறம் இருந்து அடுத்த புறம் இருக்கக்கூடிய உணவுப் பொருளுக்கு கடத்துது. இப்போ நம்ம வெப்ப கடத்தல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வெப்ப கடத்தல்ல வெப்ப ஆற்றல் பொருளில் உள்ள மூலக்கூறுகள் அதிர்வடைகிறது மூலமா கடத்தப்படுது. இங்க மூலக்கூறுகள் நகர்வது இல்லை, வெப்பம் கடத்தப்படுகிறது. இதை நம்ம வெப்ப கடத்தல்னு சொல்லலாம். அடுத்தது நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு எளிய உதாரணம். நீர் நிரம்பிய பாத்திரத்தை வெப்பப்படுத்தும் போது வெப்பம் அடைந்த மூலக்கூறு லேசாகி ஒரு புறம் இருந்து அடர்வு அதிகமான பகுதிக்கு செல்கிறது. அடர்வு அதிகமான மூலக்கூறுகள் மறுபடியும் கீழே வந்து அது லேசாகி மேலே செல்லுது. இந்த முறையில் தான் கடற்கரையில் குளிர்ந்த காற்று கடற்கரையை நோக்கி வீசுது, வெப்பம் அதிகமான காற்று கடற்கரையிலிருந்து கடற்புறமாக வீசுது. இதற்காக அந்த குளிர்ந்த காற்றை பெறுறதுக்காக தான் நம்ம மாலை நேரங்களில் கடற்கரைக்கு போகிறோம்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த முறைக்கு பேர் வெப்பச்சலனம். வெப்பச்சலனத்தில் மூலக்கூறுகளும் இடம்பெயர்கிறது, வெப்பமும் கடத்தப்படுகிறது. அடுத்ததாக வெப்ப கதிர்வீசல். எந்த ஒரு ஊடகமோ மூலக்கூறுகளோ இல்லாமல் வெப்ப ஆற்றல் மட்டும் கடத்தப்படும் நிகழ்வுக்கு நம்ம வெப்ப கதிர்வீசல்னு சொல்லலாம். இந்த முறையில் தான் சூரியனிலிருந்து உருவாகக்கூடிய வெப்பம் அண்டம் முழுவதும் கடத்தப்படுகிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த முறையை நம்ம வெப்ப கதிர்வீசல்னு சொல்லலாம். அப்போ வெப்ப கதிர்வீசல்ல வெப்பம் பரவுறதுக்கு எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உதாரணம் 3 நிகழ்வு, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீசல் ஒருங்கே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ நமக்கு தெரியும் பாத்திரங்கள் ஏன் உலோகத்தால் செஞ்சுருக்கோம், எதற்காக கடற்கரைக்கு மாலை நேரங்களில் போகிறோம், சூரியனிலிருந்து வெளியாகக்கூடிய வெப்பம் எந்த முறையில் பூமியை வந்து சேருது. இவை எல்லாமே வெப்பம் பரவும் முறைகள்.